Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 762 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம ஆளுகள்லாம் அந்த கேட் பைப்பரை பார்க்கணும்னு முடிவு பண்ணாங்கல்ல, அவ்வளவுதான் அந்த முதல்ல மேல ஏறி கிளம்பியாச்சு. அந்த கேரட்னு ஒரு பொண்ணு இருக்காளே, அவளுமே கிங்ஸ் பேர்டாமா. இந்த கிங்ஸ் பேர்டுன்னு இருக்கிறவங்க ரெண்டு கிங்குக்கும் தூதுவர்கள் மாதிரி. அதனால இவங்க மட்டும் எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லாம அவங்கள பார்க்க போலாம். பட் இவ்வளவு நேரம் வாண்டா சொன்ன கதையில நம்ம சஞ்சய்க்கு என்னாச்சு ஏதாச்சு, அவன் எங்க போனா என்னன்னு ஒண்ணுமே சொல்லலையே. சோ அதை பத்தி கேட்ட உடனே ரொம்பவும் சோகமாவா. உடனே நம்ம ப்ரூக்கு அதை நான் சொல்றேன்மா, ஆக்சுவலா இந்த மேட்டரை இந்த கண்ட்ரியில இருக்க மக்கள் யாருக்குமே சொல்லலையாமா. ஏன்னா அதுக்கப்புறம் நடந்த மேட்டர் எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொன்னா கண்டிப்பா அவங்களுமே ரொம்ப கவலைப்படுவாங்க. இப்பதான் செத்து பொழைச்சு வந்திருக்காங்க, எதுக்கு தேவையில்லாம சந்தோஷமா இருக்க கண்ட்ரி அந்த மாதிரி ஆக்கணும். அதனாலதான் யாருமே எதுவுமே சொல்லல. அந்த ஒரு பெரிய சம்பவம் 2 நாளைக்கு முன்னாடி தான் நடந்துச்சு. சோ மனசை கல்லாக்கிக்கிட்டு கேட்க தயாரா இருங்கப்பா, என்ன சொல்ல போறான்னு எல்லாத்துக்குமே பீதி. இதுல வேற சஞ்சய் திரும்பி வரமாட்டான்னு வேற சொல்லுவான். இது எப்படி ஒத்துக்க முடியும்? எல்லாத்துக்கும் ஷாக் ஆகும். லூஃபி எல்லாம் காட்டுத்தனமா கத்துவான். ஏன்னா அவன் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போயிருக்கான். அதுல நான் எப்படியும் திரும்பி வந்துருவேன் தான் எழுதியிருக்கானே தவிர வரமாட்டேன்னு சொல்லல. ஆனா அவங்க இருந்த சிச்சுவேஷனை வச்சு சொல்றாங்க அது ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ்ன்னு. ஆனா லூஃபிக்கு இன்னுமே நம்பிக்கை இருக்குது, அவன் கண்டிப்பா திரும்ப வருவான்னு. நமி பார்த்துட்டு அவசரப்பட்டு இந்த லெட்டரை காமிச்சிட்டனே தப்பா போச்சேன்னு மண்டையை பிச்சுக்குவா. ஜோரோக்கு அவன் இருந்தான்னா எனக்கு தலைவலி, இல்லாத வரைக்கும் சந்தோஷமா. லூஃபி இன்னும் கடுப்பாயி இல்லவே இல்ல சஞ்சய் நம்ம ஃப்ரெண்டு, அவனை விட்டு கொடுக்க முடியாதுன்னு கொலை வீரியாவான். உடனே புரூக்கு அட இருங்கப்பா, கதையை முதல்ல இருந்து சொல்லி முடிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் வருவானா இல்லையான்னு முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவன் ஆரம்பத்துல இருந்து கதையை சொல்ல ஆரம்பிப்பான். இவங்க ஜோங்கிற இந்த ஐலாண்டுக்கு எப்படியோ வந்து சேர்ந்துட்டாங்க. இந்த ஐலாண்டே ஒரு லிவிங் திங்குங்கிறதுனால இங்க லாக் போஸ்ட் எல்லாம் யூஸ் பண்ணி வர முடியாது. சொல்ல போனா நார்மலாவே கண்டுபிடிக்க முடியாதுன்னு வைங்க. அதனால ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணாங்க, நம்ம லூஃபி ஜோவுக்கு போகணும்னு சொன்ன உடனே இவங்க எனிமிக்காக ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டை உருவாக்குனாங்க. எதுக்குன்னா டெஸ்டினேஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஃபேண்டம் ஐலாண்டை சேர்ந்த ஒருத்தன் அந்த பிக்மமோட ஷிப்ல வேற இருந்திருக்கான். அது என்னாச்சுன்னா இவங்க அந்த ஜோவுக்கு போய் சேர்ந்த அடுத்த 2 நாள்ல அந்த பிக்மமோட கப்பலும் அங்க வந்து சேர்ந்துருச்சு. வந்த உடனே நம்மள கப்பல் அங்க கீழே இருக்கிறத பார்த்த உடனே ஓகே அவங்க இங்க தான் வந்திருக்காங்க, சோ போய் பொழந்து கட்டிலான்னு சொல்லி 2 பேர் போவாங்க. ஒன்னு பெகோம்ஸ், இன்னொன்னு கப்போன். பெகோம்ஸ் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே அந்த ஜோ ஐலாண்ட்ல தான். அதனால அந்த இடத்த பத்தி A to Z அவனுக்கு நல்லா தெரியும். கூட ஒரு கம்பெனியன் வேணும்ல, அதனால கப்போனை கூட்டு போவான். ஆனா அதுதான் அவன் பண்ண பெரிய தப்புன்னு அவனுக்கு தெரியாம போச்சு. சோ அப்படி அங்க போய் பார்க்கும்போது அவன் வாழ்ந்த அந்த இடம் கண்ணா பின்னான்னு செதஞ்சி செதறி போய் கிடக்கிறத பார்த்த உடனே அவனுக்கு செம கடுப்பாயிரும். சோ எல்லா இடமும் சுத்தி முத்தி பார்த்துட்டு நிஜமாவே இந்த இடம் அழிஞ்சு போச்சான்னு அவனால நம்பவே முடியல. எல்லாம் எங்க போனீங்க, என்ன ஆச்சு, எங்க இருக்கீங்கன்னு சொல்லி காட்டு கத்துவான். ஒரு ஈக்காக்கா கூட அங்க இல்ல. சந்து வந்து இண்டு எடுக்குன்னு எல்லா இடமும் செக் பண்ணி பார்த்துட்டான், யாருமே இல்ல. இவ்வளவு நாளா நல்லா இருந்த இடம் இப்ப மட்டும் எப்படி ஆச்சு? லாஸ்டா வந்தது யாரு? ஸ்டார் ஹேட் பைரட்ஸ் தான். அவங்க இவங்களையே வச்சு செஞ்சிருக்காங்கன்னா இந்த ஐலாண்டையும் இப்படி ஆக்குனது அவங்களா தான் இருக்கும். என் வீட்டையே நீங்க அழிச்சிட்டீங்க, உங்களை விட மாட்டேன்னு சொல்லி ஸ்டார் ஹேட்ஸ் மேல பெக்கோம்ஸ் ரிவெஞ்ச் எடுத்துருவான். சொல்ல போனா கொலை காண்டாயி காட்டு கத்துவான். அப்படியே கட் பண்ணி காட்டுக்குள்ள காட்டுறாங்க. நம்ம செஞ்சு எல்லாத்துக்குமே சாப்பாடை சும்மா சிறப்பா அருமையா ரெடி பண்ணி கொடுப்பான். அப்படி கொடுத்துட்டு அடிச்சு புடிச்சு அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிருவான். இங்க இவங்க எல்லாம் நம்ம சஞ்சியோட சாப்பாடை சாப்பிட்டு பார்த்துட்டு வாவ் அருமை, உலகத்திலேயே இப்படி ஒரு சூப்பரான சாப்பாடை நான் இங்க சாப்பிட்டதே இல்ல, நீ செமையா சமைக்கிற அப்படி இப்படின்னு பாராட்டி தள்ளுவானுங்க. பேஷன்ஸ் எல்லாத்துக்குமே நியூட்ரிஷன்ஸ் கிடைக்கிற மாதிரி பக்காவா சமைச்சிருக்கான். அதனாலேயே ட்ரிட்டன் எல்லாத்தையுமே நல்லா சாப்பிடுங்கப்பா சொல்லி வாயமுறக்குள்ளேயே சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னொரு தட்டு கொடுங்கப்பானுங்க. எல்லாம் மொட்டா குடிகாரனுங்க மாதிரி மொட்டா தின்னனுங்களா இருக்கானுங்க, வளைச்சு திங்கிறானுங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் எல்லாம் அவங்க வேலையை பக்காவா பாப்பாங்கன்னு வைங்க. சாப்பிடும் ஒரு சைடு அவனால முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருப்பான். எப்படியே எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருந்துச்சுன்னு வைங்க. சொல்ல போனா டாக்டர்ஸ் எல்லாம் பிரேக் எடுக்காம வேலை பாக்குறாங்க. இப்ப இவங்க தங்கி இருக்காங்களே இந்த இடம் வந்து இவங்களோட மூதாதையர்கள்லாம் வாழ்ந்த இடம். இந்த ஜுனுசா எலிஃபண்ட் தான் மிங் ட்ரைபோட மொத்த வரலாற்றையுமே தாங்கிட்டு இருக்காமா. அண்ட் இந்த மிங் ட்ரைப்ல ஒரு ட்ரெடிஷன் இருக்கு, இதெல்லாம் வாழையடி வாழையா ஃபாலோ பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டா பயங்கரமா இருக்கும். மிங் ட்ரெடிஷன் படி கெஸ்ட்னு யார் இவங்க இந்த ஐலாண்டுக்கு வந்தாலும் இவங்களோட ட்ரெஸ் அவங்களுக்கும் அவங்களோட ட்ரெஸ் இவங்களுக்கும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. இதெல்லாம் நம்ம ஊர்ல இருந்தா நாரி போயிருமே பொழப்பு. ஆக்சுவலா இந்த மாதிரி பண்ணிட்டாதான் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கான அடையாளம்னு வேற சொல்லுவா. அண்ட் அந்த ட்ரெஸ்ல பாத்தீங்கன்னா முத்துக்கெல்லாம் பதிச்சு வச்சிருப்பாங்க. சொல்ல போனா நமிக்கு போட்டு விட்டுருக்கதே ஒரு நேஷனல் ட்ரெஷர். உடனே அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அவளே எப்ப பார்த்தாலும் காசு ட்ரெஷர்னு பேயா அலைவா. அவகிட்ட கொண்டு போய் இதை குடுக்கலாமா, நிஜமாவே எங்களுக்கு குடுக்குறீங்களான்னு கேட்டோன்னா ஆமா உங்களுக்கு மட்டும்தான், அப்பதான் ஃப்ரெண்ட்ஷிப் நமக்குள்ள நீடிக்கும். உடனே அவளை கையில முடிக்க முடியல. அதே நேரம் ஊருக்குள்ள நம்ம செஞ்சு காரிச்சுன்னு அங்க ஊருக்குள்ள போயிட்டு இருப்பாங்களே லேடிஸுங்க, அவங்க கிட்ட போய் சொல்லிட்டு இருப்பான். காரிச்சுன்னு அவங்க மொழியில வந்து தேங்க்யூ இல்லாட்டி ஹலோன்னு அர்த்தம். பயலுக்கு அர்த்தம் தெரியல. ஆனா பையன் வளைச்சு போய் பேசின உடனே சிரிச்சுக்கிட்டே காரிச்சுன்ன உடனே வாவ் இந்த வேர்டு நல்லா இருக்கேன்னு
காப்பாத்துங்கன்னு சொல்லி எல்லாத்திட்டையும் போய் சொல்லிட்டு இருக்கான். உடனே அதை பார்த்த மத்தவனுங்க சஞ்சி நீங்க தான் எங்களை காப்பாத்தன கடவுள் காராச்சும் பானுங்க. உடனே கட்டுப்பாயி பச்சை பச்சா திட்டுவான். வந்துட்டானுங்க காராச்சி மோராச்சின்னுட்டு. போங்கடா அவங்க கிட்ட இருந்தெல்லாம் எனக்கு வேண்டாமானா என்ன இப்படி பேசிட்டான்னு பேந்த முழிப்பானுங்க. அப்போ ஒருத்தி வந்து சஞ்சி கரைச்சும்பா காரச்சி அப்படின்னு அவகிட்ட மட்டும் ஜாலியா பேசுவான். அதை பார்த்துட்டு அட வீணா போனவனே இப்படி பண்ணிட்டியாடான்னு ஃபீல் பண்ணுவானுங்க. அப்படியே நேரா உள்ள வந்தவன் இங்க நமி மாடர்ன் ட்ரெஸ்ல இருக்கத பார்த்த உடனே வாவ் நமி ரொம்ப அழகா இருக்கேன்னு பாஞ்சு வருவான். ஓங்கி ஒரே அடி. அவ்வளவுதான் தலைவர் ஃபிளைங்ல போயிருவாரு. சரி இந்த மோமோ பையன் இருந்தானே அவன் எங்க இருக்கான்னு பார்த்தா அவன் ரூம்குள்ள போய் லாக் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டான். ஏன்னா அவனுக்கு வெளியில இருக்கதை விட உள்ள இருக்கதான் கம்ஃபர்டபுளா இருக்குதாமா. அது மட்டும் இல்லாம அவனோட ஹியூமன் ஃபார்ம் வந்து இவங்களுக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா அவன் ஒரு சாமுராயின்னு கண்டுபிடிச்சிருவாங்களே அதுக்கப்புறம் பெரிய கலவரமே கிளம்பிடும். அதனாலதான் உள்ளே இருக்கான். அதுவும் நல்லதாங்கிற மாதிரி சொல்லிட்டு வருவானுங்க. சீசர் பார்த்துட்டு அட இங்க இருக்கவனுங்க எல்லாருமே ரொம்ப மோசமா இருக்கானுப்பா ரொம்ப கன்றாவியா இருக்குது அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவான். சாப்பறதான் மாஸ்க் காட்டுவான். மூடிக்கிட்டு அவங்கள கியூர் பண்ற ட்ரக ரெடி பண்ற வேலையை மட்டும் பாரு இல்ல வாயில மண்ணெளி போட்டு தச்சு விட்டுருவேன். உள்ளிகள் எல்லாம் முளைச்சா அசிங்கமாயிருவா பாத்துக்கம்பா. அந்த கிறுக்கு பைய தம்பி என் கோட்டா இதோட முடிஞ்சு போச்சு. ஏன்னா நான் ஒரு ஜீனியஸ் எவ்வளவு பண்ணுமோ பண்ணி முடிச்சிட்டேமா. அதெல்லாம் பத்தாது இன்னும் பண்ணிக்கிட்டே விளக்கண்ண. ஏன்னா இன்னும் அடிபட்டவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு அவனை வேலையை வாங்க தான் பார்ப்பான். ஏன்னா அவனை சும்மா விட்டா ஏதாச்சும் கிரிமினலா யோசிக்க ஆரம்பிச்சிருவான்னு இப்படி ஒரு ஐடியா. அப்போ ஒரு பொண்ணு மருந்து வாங்க வருவா. மூஞ்ச எல்லாத்தையுமே மறைச்சுக்கிட்டு நான் சிடரு என் பேரு சீசர் இல்லம்பான். ஏன்னா இவன் ஒரு மேட் சயின்டிஸ்ட் பயங்கரமானவன் சொல்லி ஊரு பூரா தெரிஞ்சு போச்சு. இந்த டைமுங்கும் போது இப்படி ஒருத்தன் நல்லவன் வல்லவன் நாளும் தெரிஞ்சவன் வெளியில பரவ ஆரம்பிச்சதுன்னா இவனோட பேரு கெட்டு போயிருமாமா. என்ன ஒரு கொடுமடா இது. ஆனாலும் அவங்களுக்கு தெரியும் இந்த நாய் தான் சீசர்னு. பை பாயிண்ட் கிளம்பிடுவா. என் பேருக்கே கலங்க விளை வைக்கிற மாதிரி இருக்குதுன்னு புலம்பி தள்ளுவான். அப்ப வந்த பொண்ணு நம்ம புரூக்க பார்த்து உங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் கீழே வெறி கொண்டு வெயிட்டிங்ல இருக்காங்க ஏன் நீங்க போய் மீட் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு போவான். அவன் பயங்கரமா ஷாக் ஆவான். ஏன்னா தேடிட்டு இருக்குது வேற யாரும் இல்ல எல்லாருமே நாயிங்க. நம்ம பையன் எலும்பு தானே அதனால அவனை கவரை காண்டி வெறி கொண்டு தேடிட்டு இருக்கானுங்க. புலம்பி தள்ளுவான். இப்படி ஒரு நிலைமை எனக்கு வேணுமாடான்னு. அப்படியே கட் பண்ணா கேட்டு கிட்ட காட்டுறாங்க. செக்யூரிட்டி கார்ட்ஸுக்கு யாரோ வர்றாங்கன்னு தெரியுது. சோ அட்டாக் பண்ண ரெடி ஆவாங்க. வந்தது பெக்கோம்ஸும் கப்போனும். பெக்கோம்ஸ் தான் அவங்களுக்கு நல்லா தெரியுமே ஏன்னா அவங்க என்னத்தை சேர்ந்தவன் தானே. சோ வந்தவொடனே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸ்டார் ஹேட்ஸ் எங்க அப்படி இப்படின்னு அவங்கள போட்டு உழுப்புன்னு உழுப்புவான். சொல்ல போனா அவங்கள பேசவே விட மாட்டான். இங்க பார்த்தா இந்த கப்போனோட மொழியே சரியில்லை. அவன் எல்லாத்தையுமே குருன்னு நோட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்படி அவன் லுக் விடும் போதே தெரியுது ஏதோ வில்லத்தனமா பண்ண போறான்னு. இங்க இந்த பெக்கோம்ஸ் அவனுங்களை பேச விடாம உங்களை இப்படி பண்ண ஸ்டார் ஹேட்ஸை நான் பழி வாங்காம விட மாட்டேன் அவனுக்கு என் கையால தான்டா சாவுன்னு சொல்லி கொலவெறித்தனமா காட்டு கத்துவான். சரி இதுக்கப்புறம் இவனுங்க உள்ள போய் என்னென்னலாம் அட்டுவலியம் பண்ண போறானுங்கன்னு அடுத்தடுத்த வர எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.